ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிவிகே மாநாட்டில் இப்போ ரீசெண்டாக மதுரையில் நடந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சேர்ஸ்லாம் உடஞ்சிருக்கு. இதனால தான் வந்து அவருக்கு யாரும் சேர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கோ இல்லை எங்கேயோ போய் தான் வாங்க போகிறப்ப எடுத்து பார்த்துட்டு இருக்கப்ப ஒரு பிளேட் எடுத்து பார்க்குறோம், ஒரு கிளாஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம்னா, கை தவறி அந்த கிளாஸ் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா, கடைக்காரர் ஓகே பரவாயில்ல போயிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக அமௌண்ட்டை கொடுத்து எடுத்து வச்சுட்டு உடஞ்ச பொருள் காசு எடுத்து வச்சுட்டு போகணும்னு தான் சொல்லுவார். அதே மாதிரி தான் கண்டிப்பாக இந்த உடஞ்ச சேர்ஸுக்கும் அவங்க வந்து அமௌண்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு சில அரசியல்வாதிகள் வந்து என்கிட்டயே காசு கேட்குறியா, நம்மகிட்டயே கேட்குறியா, அதெல்லாம் முடியாது போ அப்படின்றாங்க. பட் விஜய் வந்து அந்த மாதிரி இல்லை. அவர் வந்து கொடுத்துட்றேன், எவ்வளோ சேதாரம் இருக்கோ அதை சொல்லுங்கள் நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாரு. அந்த உடஞ்ச சேருக்கான அமௌண்ட்டும் அவங்க வாங்கிடுவாங்க. அதனால் வந்து இதை வந்து ஒரு பெரிய விஷயமா நீங்கள் வந்து கொண்டு போகாதீங்க. அதே மாதிரி விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணணும்னா, இது வந்து உங்களுடைய மாநாடு, உங்களுடைய இடம். உங்கள் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சேரை உடைச்சா நீங்கள் ஒத்துவீங்களா? இல்லை நீங்கள் உங்கள் வீட்டு சேரை உடைப்பீங்களா? உடைக்க மாட்டீங்கல்ல. அது மாதிரி உங்களுடைய மாநாடு, உங்களுடைய தலைவரை நீங்கள் வந்து காப்பாற்றணும். இந்த மாதிரி யாராவது சேரை உடைச்சாங்கன்னா அதை தடுத்து நிறுத்துங்க.